இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி காலையில் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ரேண்டமாக யாரோ ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உமன்ஸ் டேல ஸோ நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க போல நம்ம கண்டென்ட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜிம்ல வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து ரொம்ப லோவாக பார்க்குறாங்க. லைக் பொண்ணுங்களோட ப்ராக்ரஸே ஸ்லோவாக தான் இருக்கும், அது கூட அவங்களுக்கு தெரியல. இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டெய்லி மஜ்ஜாவாக ஃபிட்னஸ் டிப்ஸ் கொடுக்குறேன்னு மஜ்ஜாவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை யாரு ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்களுக்கு பசங்களை விட லோ டெஸ்டாஸ்டரோன், அப்புறம் நம்ம அளவுக்கு மசில் பில்டிங் கெப்பாசிட்டிலாம் அவங்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதையும் தாண்டி அவங்க ஜிம்முக்கு வந்து வெயிட்லாம் தூக்குறாங்கன்னா அந்த எஃபர்ட்டே ஒரு பெரிய விஷயம். இதோட தாண்டி அவங்களுக்கு மந்த்லி மென்ஸ்ட்ரேஷனும் நடக்கும். அதையும் தாண்டி அவங்க ஜிம்முக்கு வராங்கன்னா இட் டேக்ஸ் சீரியஸ் கமிட்மெண்ட். இப்போ நம்மலாம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபீவர் இல்லை கோல்டு வந்தாலே பெட்டில் படுத்துருவோம். இதோ எனக்கு வந்துச்சு இப்போ ஃபீவர். பட் அவங்களுக்கு மந்த்லி இது நடக்குது. லைக் அது அந்த வழியும் அவங்க தாண்டிட்டு அவங்க ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களை ஜிம்மில் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஸோ எனக்கு ஜிம்முக்கு வரவே பிடிக்கல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஜிம்முக்கு வரதே ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து மஜாவாக ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் எவ்ரி உமன் அவுட் தேர்.